விஜய் என்னப்பா விஜய் நடிகன் விஜய் நடிகன் விஜய் நடிகன் விஜய் நடி ஆமா நான் நடிகன் தான் யார் இல்லைன்னா என்ன என்ன புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி ஆனா நான் அரசியலுக்கு வந்துட்டு நடிக்கல அரசியல நான் நடிக்கல ஆனா நீங்க என்ன பண்றீங்க அரசியல்ல இருந்துகிட்டே நாடகம் மேல நாடகம் போடுறீங்களே அப்ப உங்க எல்லாரையும் நாடக நடிகர்கள்னு சொல்லலாமா ஒன்றிய அரசோட பவரை கையில வச்சுக்கிட்டு திமுகவோட ஒரு நாடகம் மற்றும் பலரோட ஒரு நாடகம் அப்ப உங்க எல்லாரையும் ஒரு டேஞ்சரான நாடக கம்பெனி சொல்லலாமா இந்த பாஜகவோட சரண்டர் ஆகி இருக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த ஊழலியே ஊறி போய் இருக்கிற இந்த ரெண்டு பேரும் நமக்கு வேணாமுங்க. அதனால தோழர்களே வரப்போற தேர்தலில் நம்ம யாருன்னு காட்டணும், நம்ம பலம் என்னன்னு காட்டணும். அதுக்காக அந்த பலமான அந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தை நம்ம கையில எடுக்கணும். அந்த ஆயுதம் வேற எதுவுமே இல்லை, ஓட்டு, வாக்கு, ஜனநாயகம். அது இருந்தாதான் நம்ம அந்த வெற்றியை நோக்கி நம்மளால பயணிக்க முடியும். தமிழ்நாடு அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திறந்து நிற்கணும். அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி வீடுன்னு ஒன்று இருந்தாதான் ஓடு மாற்ற முடியும்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஓட்டுன்னு ஒன்று இருந்தாதான் இந்த நாட்டையே காப்பாற்ற முடியும். ஸோ அதனால மைடியர் டிவிகே தோழர்களே, மைடியர் ஜென்சி படை பலமே, உஷாரா இருங்க, கான்பிடண்டா இருங்க. அதனால மக்களே உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், பூத்துக்கு போய் ஸ்டாலின் சார் கிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்தி ஆகணும், நம்ம ஜனநாயகத்தை காப்பாத்தி ஆகணும். என்ன பிஸியா இருந்தாலும், என்ன வேலையா இருந்தாலும், என்ன வெளியூர்ல இருந்தாலும், எந்த பூத்துல உங்களுடைய ஓட்டு இருக்குதோ அங்க வந்து தயவு செஞ்சு நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு உங்க ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு உங்க விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த நேரத்துல வெளிநாட்டுல இருந்து பணம் செலவு பண்ணி பிளைட் டிக்கெட் புக் பண்ணி இங்க வந்து ஓட்டு போட வந்த நம்மளுடைய நண்பிகள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்துல ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற என்னுடைய குட்டி நண்பிசுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்லை ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வேணும்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக, இந்த விஜய் மாமா ஜெயிக்கணுன்றதுக்காக, நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கணுன்றதுக்காக உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணா, அக்கா எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க. சப்போஸ் யாராவது ஓட்டு போடாம வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க காதலியே போய் அன்பா விசில ஊதி ஓட்டு போட ஓட வைங்க. விசிலுக்கு ஓட்டு போடுற வரைக்கும் விடாதீங்க. எஸ் மக்களே, எங்கள் அண்ணனை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவருடைய எண்ணம் என்ன, அவர் எதுக்காக அரசியலுக்கு வந்திருக்காரு, யாரை காப்பாற்ற வந்திருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியும். மற்றவங்க இப்படி தான் பேசிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் அவங்கள பற்றியெல்லாம் கவலைப்படவே போகிறதில்ல. சப்போஸ் ஏதாவது உங்களுக்கும் மாற்றம் வேணும் அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கும் எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, ஜெயிக்க வைங்க. உங்கள் பொண்ணான வாக்குறுதிகளை உங்கள் பொண்ணான கையால் எங்கள் தங்கமான அண்ணனுக்கு வழங்குங்க. அவர் வந்து இந்த தமிழ்நாட்டை ஒரு செழிப்பான நாடாக மாற்றுவார். கண்டிப்பாக ஒரு பிராண்டட் தமிழ்நாடாக உருவாக்குவார். அந்த நம்பிக்கையோடு எங்கள் அண்ணனுக்கு வாக்களிங்க. எங்கள் விஜயண்ணாவை கைவிட்டுறாதீங்க. அவர் ரொம்ப நல்லவர், தங்கமான மனுஷன். ஓட் ஃபார் டிவிகே விஜயண்ணா. தேங்க்யூ.